பாவி, என்னை விட்டுடு. என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. நான் உனக்கு ஒரு குத்தமும் செய்யலையே. நீ ஒரு குத்தமும் செய்யல. ஆனா உன் பருவமே அழகு என்ன குத்தம் செய்ய வா வான்னு கூப்பிடுத. இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நீ எதை கேட்டாலும் நான் வாங்கி தரேன். எங்கடி வா? மாணிக்கம், இது நியாயம் இல்ல. மரியாதையா வெளியே போயிரு, வெளியே போயிரு. என்ன நீ மிரட்டுற? உனக்கு என்ன அண்ணனா தம்பியா யாரு இருக்கா? என்ன வந்து தட்டி கேட்க? அனாதுதானே நீ. அண்ணா, கந்தா, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. உனக்கா மன்னிப்பு? கற்பனை என் தங்க மாதிரிடா, அதுகிட்ட வாழாட்ட. கால விட்டு மன்னிப்பு கேட்க. என்ன என்ன மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. தங்கச்சி, இனிமே நீ இங்க இருக்க வேணாம். ஏன் தங்கச்சியோட நீ இருந்துருமா? வா, நம்ம வீட்டுக்கு போறோம். வாமா. நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு மறந்துடு கற்பகம். இனிமே உனக்கு ஒரு குறையும் வராம அண்ணன் பாத்துக்கும். நிர்மலா, அப்பா அம்மா சொந்தம் பந்தோன்னு சொல்லிக்கே யாருமே இல்லாத அனாதையான ஏன் மேல கூட பிறந்த சகோதரிய போல பாசம் வச்சிருக்கிற அண்ணனுக்கும் உனக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன் நிர்மலா. ஏமா இப்படி பிரிச்சு பேசுறேன்? நீங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்கள் மாதிரி. விழிகள்ல வித்தியாசம் எதுப்பா? அண்ணா, இங்க வாங்க, ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்னமா? அண்ணா, என்ன பார்த்துட்டு நீங்க இருக்கீங்க, ஆனா யாருமே இல்லாத கற்பகத்துக்கு உங்களை விட்டு வேற யாருன்னா இருக்காங்க. அதனால ஒரு நல்ல கணவனா பார்த்து அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டமா. கற்பகம் தங்கச்சி, கேட்டியா நிர்மலா சொன்னதே? கண்ணிறஞ்ச ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு சீரோடு சிறப்போடு வாழ்றத கூடிய சீக்கிரம் என் கண்ணால பாக்கணுமா? வேகத்தை பாத்தியா? கந்தா, மாணிக்கத்தை கொலை செய்த குற்றத்துக்காக உன்னை கைது செய்கிறேன். மாணிக்க செஞ்ச தவறுக்காக அவனை நான் அடித்தது உண்மை. ஆனா நான் அவனை கொலை செய்யல சார். கான்ஸ்டபிள், மாணிக்கத்தை கொலை செய்த குற்றத்திற்காக கந்தனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது.
கந்தங்கிற காணிக்குவாரு ஒரு கைதியை மாத்தாரிக்காப்புல அடிச்சு போட்டான் சார். சார் சார் இந்த மாதிரி காணிக்கார கந்த சமையல்காரன் அடிச்சு நோயிட்டான் சார். அதே கந்தனா? ஆமா சார். சார் சார் காணிக்கார கந்த தோட்டக்காரன் அடிச்சு காலையை முடிச்சுட்டான் சார். என்ன இது? கந்தன் 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 எல்லாரும் ஒரே பாட்டை பாடுறீங்க. அவ்வளவு பெரிய முரடனா? ஆமா சார், அவன் பெரிய கொலகாரை. இந்த ஜெயிலுக்கு வந்து 6 வருஷம் ஆகுது. அவனை பத்தி பழைய ஜெயிலருக்கு நல்லா தெரியும் சார். நீங்க புதுசு, அதனாலதான் அப்படி கேட்கறீங்க. சரி, நீங்க போங்க, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். சார் சார் வேண்டாம் சார், நீங்க இப்படி சொன்னீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சா போகும். ராத்திரியோட ராத்திரியா வந்து உங்களையே அவன் கொலை பண்ணிடுவான் சார். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க சார். கைதிக்கு கைதி காட்டி கொடுத்துட்டியடா. ஜெயில வேண்டாம் சொல்ல வந்தேன். நான் செஞ்ச ஒரு சின்ன தப்புக்காக இவர் எனக்கு கடுமையான தண்டனை கொடுத்தார். அதுக்காக வேற பழி வாங்க வந்தேன். தப்பு என்னடா சிதற பெருசு? தப்பு செஞ்சவங்களை தண்டிக்காம தலைவியா கொடுப்பாங்க. மன்னிப்பு கேட்டோம். மன்னிச்சிருங்க சார். இவனை கொண்டு போய் செல்ல போடு. இந்த பையன் செல்லு பூட்ட உடைச்சிட்டு வெளியே வந்தான் சார். நான் சந்தேகப்பட்டு பின்னாடியே வந்தேன். நான் வரலன்னு உங்களை க்ளோஸ் பண்ணிருப்பான் சார். தேங்க்யூ வெரி மச். நீதான் கான்விக்ட் ஆர்டர் கந்தனா? ஆமா சார். நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டதுக்கும் உன் செய்கைக்கும் சம்பந்தமே இல்லையே. என்ன சார் கேள்விப்பட்டீங்க? நீ பயங்கரமானவன், முரட, அடுத்தவங்களை அடிச்சு நுறுக்கிறதே உனக்கு வேலைன்னு இன்னைக்கு கூட 3 பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆமா சார், அடிச்சேன். ஒரு பய கொடுத்த வேலையை சரியா கவனிக்காம தம் அடிக்க போயிட்டான். ரெண்டாவது ஆடு சமயக்காரன் அளவு சாப்பாட்டை ஒழுங்கா போடாம வீடு கொடுக்கறவங்களுக்கு தான் ஜாஸ்தி போடுவேன்னு பேரம் பேசலாம். வாச்சேன், வாங்கன்னு வாங்கிட்டேன். இந்த 3வது ஆடு தோட்டக்காரன் இங்க விளையிற காய்கறி எல்லாம் பறிச்சு போய் வெளியே விற்கிறான் சார். இதெல்லாம் நடக்காம பாத்துக்கத்தானே என்ன கான்விக்ட் ஆர்டரா போட்டிருக்கீங்க. தவற வெறுக்கிறவனுடைய மனோபாவத்தை நான் ரொம்ப பாராட்டு. ஆனா குற்றவாளியை தண்டிக்கிற உரிமையை உன் கையில எடுத்துக்க கூடாதுப்பா. எங்ககிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். தவறு செய்யறவங்களை அப்பப்ப தண்டிக்காம என்னால இருக்க முடியாது சார். இதுக்கு வேணும்னா நீங்க எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருக்க. நான் வரேன். லியா, சங்கரா, நீ என்னடா பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலடா. ஒரு பேங்க் லாக்கர்ல போய் சாவி சரியா இருக்கான்னு போட்டு பார்த்தேன். போட்டு பாத்திய? ஆமாடா. பாவி பசங்க லபக்கு வந்து பிடிச்சு விட்டாங்கடா. அடிச்சு பின்னே இருப்பாங்களே. ஏன் இல்லாட்டி போனா நீ உதைக்கலான்னு பாக்குறியா? டேய், அங்கே 2 குண்டனுங்க என்ன போட்டு பந்தாடி விட்டாங்கடா. ஏய் சங்கரா, ஊர்ல என் தங்கச்சி நிர்மலா எப்படிடா இருக்கு? கந்தா, ஆண்டவன் அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டினான்டா. அப்படியா? நீ ஜெயிலுக்கு வந்ததும் யாரோ ஒரு பெரிய இடத்து பையன் உன் தங்கச்சி நிர்மலாவை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா இப்படி கண் கலங்குற? நல்ல காரியம் நடந்ததுக்காக சந்தோஷப்படுவியா? அண்ணன்காரனா உயிரோடு இருந்தோம் என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாமலே போயிடுச்சு பத்தியா. என்ன பண்றது? அது நீயா தேடிக்கிட்ட தண்டனை. அந்த அனாதை பொண்ணு கற்பகத்தை மாணிக்கத்துக்கிட்டே இருந்து காப்பாத்த நீ எவ்வளவோ போராடின. ஆனா விதிக்கிட்டே இருந்து காப்பாத்த உன்னால முடியலையே. கற்பகத்தோட வாழ்க்கை பாழா போயிடுச்சு. நீ என்னடா சொல்ற? யாரோ ஒரு மைனரு அந்த பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கொடுமையை நீ நேர்ல பார்த்தா உன் உயிரையே விட்டுடுவேடா. கற்பகத்துக்கா இந்த கதி? அண்ணா அண்ணான்னு வாய்குளிர மனங்குளிர கூப்பிடுமே, அதுக்கா அந்த நிலைமை? மிருக மனசு படைச்சவங்க கூட அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா உருகி விலகி போயிடுவானே, அதுக்கா அந்த நிலைமை? கற்பகத்தோட வாழ்க்கையை படுதாசப்படுத்துற அயோக்கியனை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன்.
சார். ஆமா சார், கந்தன். ஆமா சார், வா. மரியாதையா இறங்கி வந்துரு, இல்ல வந்து சுட்டுடுவேன். ஓடிவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் வந்து பிரார்த்தனை செய்யும் உங்களை இறைவன் ரட்சிப்பார். பாவிகளை ரட்சிக்கவும், துன்பப்படுறவங்களை காக்கவும், கவலைப்படுறவங்களுடைய கண்ணீரை துடைக்கவும் தான் இறைவன் மனிதனாக பிறந்தார். அவளோட கண்ணீரை கூட ஆண்டவர் துடைப்பாரா? கட்டாயம் துடைப்பார்களா? இல்லையாவா சிஸ்டர்? ஏன் கவலை தீர்க்க கூட ஆண்டவன் வருவாரா சிஸ்டர்? நிச்சயமா வருவார் உமா. சிஸ்டர், இங்க எல்லாரும் இயேசுவை கும்பிடுறோம், உமா வீட்ல முருகனை கும்பிடுறோம், நாங்க பெருமாளை கும்பிடுறோம். இதுல எந்த கடவுள் சிஸ்டர் வருவாரு? எல்லா கடவுளும் ஒருத்தர் தான். ஒரே சர்க்கரையில தான் லட்டு செய்யறோம், ஜிலேபி செய்யறோம், மைசூர் பாக் செய்யறோம். அதெல்லாம் பேரால மாறுபட்டு இருந்தாலும் எல்லா சர்க்கரை தானே. இயேசு, முருகன், பெருமாள் எல்லாரும் ஒண்ணுதான், பேருதான் வேற. நீ எந்த கடவுள்கிட்ட வேண்டினாலும் அந்த கடவுள் மனித உருவத்துல உங்ககிட்ட வந்து உன் கவலையையும் கண்ணீரையும் துடைப்பார். காலம் முழுதும் உன்னை காப்பார். எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். உமா, ஏண்டி அழற? அதான் கடவுள் வருவாரு, உன் கவலையை தீர்ப்பாருன்னு சிஸ்டர் சொல்லிட்டாங்கல்ல, பிறகு ஏண்டி அழற? கலா, நேரமாச்சு, அப்பா தேடுவாரு, புறப்படுமா? உமா, நீ வாடி, உன்னை வீட்ல இறக்கி விட்டு போறேன். பரவாயில்ல, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போயிடுறேன், நீ போயிட்டு வாக்கல. டாடா டாடா. கடவுளே, எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பா இருக்காங்க, எனக்கு மட்டும் இல்ல. என்னை எங்க அம்மாவையும் அனாதையா விட்டுட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு. உங்களை சிலுவையில அரைஞ்சவங்களுக்கே நீங்க இரக்கம் காட்டுனீங்கன்னு சிஸ்டர் சொன்னாங்க. இந்த சின்ன குழந்தைக்கு இரக்கம் காட்ட மாட்டீங்களா? எங்க அப்பாவை என்கிட்ட கொண்டாந்து சேர்க்க மாட்டீங்களா? எங்க அப்பா சீக்கிரமா கொண்டாந்து சேர்த்துருங்க கடவுளே. கடவுள்கிட்ட வேண்டினாலும் அந்த கடவுள் மனித உருவத்துல உங்ககிட்ட வந்து உன் கவலையையும் கண்ணீரையும் துடைப்பார். கடவுளே, எங்க டீச்சர் சொன்னபடியே நீங்க வந்துட்டீங்களா கடவுளே? எங்க கவலையை தீர்க்க நீங்க வந்துட்டீங்களா கடவுளே? கடவுளா? நான் கடவுள் இல்லம்மா,
என்ன அப்படி கூப்பிட்டாங்க? பின்ன எப்படி கூப்பிடுறது கடவுளே? பாத்தியா, மறுபடியும் கடவுளேங்கிறியே. மாமான்னு கூப்பிடு. சரி கடவுள் மாமா. கடவுள் மாமாவா? சரி சரி, நீ வீட்டுக்கு போமா. நீங்களும் வந்தார். கடவுள் மாமா வந்திருக்காரு, வந்து பாருமா. வாமா வாமா. கடவுள் மாமா, இவங்கதான் எங்க அம்மா. உன்னை தேடிக்கிட்டாமா நான் ஓடி வந்தேன். இவ்வளவு சுலபமா உன்னை சந்திக்க முடிஞ்சதுக்கு நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துறேமா. கற்பகம், உன்னை ஒரு பாவி மோசம் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன். யார் அந்த அயோக்கியன்னு சொல்லு. அவன் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். சொல்லுமா, சொல்லு. ஏன் மாடுற? என்ன ஆச்சு? சொல்லுமா, சொல்லு. அவ பேச மாட்டான். பாட்டி பாட்டி, இந்த கடவுள் மாமா எங்க அப்பா என்கிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்காக வந்திருக்காரு. மாமா, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் இதோ வந்துட்டேன். தம்பி, யாரப்பா நீ? அம்மா, நான் கற்பகத்தை கூட பிறந்த சகோதரியா நினைச்சு பாசம் காட்டினது. அதோட அவல நிலையை கேள்விப்பட்டு ஓடி வந்தேன். இது ஏமா இப்படி இருக்கு? கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் ஒரு குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் கைவிட்டுட்டு போயிட்டான். அந்த அதிர்ச்சியில இவனுக்கு சித்த பிரமை ஏற்பட்டுருச்சு. உட்காருங்க தம்பி. கர்த்தருடைய தயவாலே எனக்கு நிறைய வசதி இருக்கு. ஆனா எனக்கு குழந்தை குட்டி, சொந்தம் பந்தம் எதுவுமே இல்லை. அதனாலதான் அனாதையா தவிச்சுக்கிட்டு இருந்த இவங்களுக்கு இருக்க இடமும் சாப்பாடும் கொடுத்து அந்த குழந்தைய கான்வென்ட்ல படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க பெரிய மனசை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. அம்மா, கற்பகத்தை இந்த கதிக்கு ஆளாக்குன பெரிய மனுஷன் யாருன்னு தெரியுமா? தெரியும்பா, தெரியும். மங்களபுர ஜமீன்தார் ராஜமோகன் தான் அவர். மங்களபுரம் ஜமீன்தார் ராஜமோகன். கடவுள் மாமா, கடவுள் மாமா, கடவுள் மாமா.
எங்க அப்பாவை என்கிட்ட கொண்டாந்து சேர்க்கிறீங்களா மாமா? சொல்லுங்க கடவுள் மாமா, சொல்லுங்க கடவுள் மாமா. உன் மேல ஆணை, என் உயிரை கொடுத்தாவது உங்க அப்பா உங்ககிட்ட கொண்டாந்து கேட்கிறேன். இந்த உலகமே எதிர்த்தாலும் என் வாக்கை நிறைவேற்றிய தீர்வேன். இது சத்தியம். கடவுள் மாமா. மங்களபுரி ஜமீன்தார் ராஜ்மோகன் அவர்களே, வருக வருக. புயலே வருக, தென்றலே வருக, மழையே வருக, வெயிலே வருக. என்னடா வரவேற்பா வானிலை அறிக்கையா? ஜமீன்தார் ஐயா, என்ன மாமா அது? ஊருக்கெல்லாம் நான் ஜமீன்தாரா இருக்கலாம், உங்களுக்குமா நான் ஜமீன்தார்? என்ன மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என்ன சாதாரண மனுஷனா? 50 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி. அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கு தொக்கு யாருமே இல்ல. அவ்வளவு சொத்து உங்களுக்கு தான். நான் என்னதான் தாய் மாமனா இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறேன்னா அது தெய்வத்துக்கே பொறுக்காது. உண்மையை அப்படி போட்டு மாமா, என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? மாப்பிள்ள, நீங்க முதல்ல தீர்த்தம் சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். வேண்டாம் மாமா, இப்ப வேண்டாம். கரெக்ட் கரெக்ட். இத சாப்பிட்டா நிதானம் தவறி போயிடும், அப்புறம் கையெழுத்து போட முடியாது இல்லையா? கையெழுத்து போடுங்க. எதுக்கு? என்ன மாப்பிள்ள, நீங்க குழந்தை மாதிரி எதுக்கு கையெழுத்து போடணும்னு சொல்றீங்க? எஸ்டேட்ல ஒரு பகுதியை விக்கிறதுக்கு கையில இருந்த காசு தான் கிண்டிக்கும் திண்டிக்குமே சரியா போயிடுச்சு. அதனாலதான் அந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடுங்கன்னு சொல்றேன். என்னங்க போடுங்க. நீங்க போட சொல்ற இடத்துல எல்லாம் நான் கையெழுத்து போட முடியாது. போட மாட்டீங்க மாப்பிள்ள? போட மாட்டேன். போட மாட்டேன். வேண்டாம் மாமா, வேண்டாம், நான் கையெழுத்து போடுறேன். ராஜ்மோகன், உன் தலையெழுத்து என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ கையெழுத்து போட்டுத்தாகணும், புரியுதா? ரொம்ப களைச்சு போயிட்டீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துங்க. போட. சிறையிலிருந்து தப்பி வந்திருக்கும் ஆயுள் கைதி கந்தனை பிடிக்க போலீஸ் தீவிரம். பிடித்து கொடுப்போருக்கோ துப்பு கொடுப்போருக்கோ ரூபாய் 10,000 பரிசளிக்கப்படும். ஜெயில இருந்து தப்பிட்டியா? ஜெயில இருந்து நேற்று ராத்திரியே தப்பி வந்துட்டேன். இங்க ஜமீன்தார மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு இருந்தீங்களே, அப்பத்தான் வந்து உங்க சாகசத்தை ரொம்ப ரசிச்சேன். Who is this man? I don't know. எங்க வந்த? ஜமீன்தார் ராஜமோகன் அழைச்சிட்டு போக வந்தேன். ஓஹோ, எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவர் வந்தாதான் அவரால கைவிடப்பட்டு பைத்தியமான கற்பகம் குணமாக முடியும். அதுக்காக பைத்தியக்காரா, கற்பகத்துடைய பைத்தியம் தெரியக்கூடாது, அது தெரிய நீ முயற்சியும் பண்ணக்கூடாது, புரியுதா? புரியுது. கற்பகம் குணமாயிட்டா உன்னோட ரகசியம் ஏதோ வெளியாயிடும்னு நீ பயப்படுறீங்கிறது புரியுது. ஒரு விஷயத்தை நீயும் புரிஞ்சுக்கணும். நீயும் உன்னுடைய எதிர்பிடிகளும் என்னுடைய முயற்சியை தடுக்க முடியாது. உன் முயற்சியை என்னால தடுக்கவும் முடியும், கெடுக்கவும் முடியும். ராஜமோகன் யார் தெரியுமா? யாரு? எந்த மாணிக்கத்தை கொலை செஞ்சதான் நிரபராதியான நீ தண்டிக்கப்பட்டிருக்கிறியோ, அதே மாணிக்கத்தை உண்மையிலேயே கொலை செஞ்சவன் அந்த ராஜமோகன் தான். அதிர்ச்சி அடைகிறே. புதிர் போடல, குரு போடதான் சொல்றேன். பார் போட்டோவே கந்தன் பைத்தியத்தை தெரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. இந்த போட்டோ போலீஸ் கைக்கு போயிடும். ராஜ்மோகன் பரலோக சாம்ராஜ்யத்துக்கே போயிடுவான். அது மட்டுமல்ல, உன் தங்க கற்பகம் சாதாரண பைத்தியமா இருக்க மாட்டா. விதவ பைத்தியம் ஆயிடுவா. விதவ பைத்தியம், விதவ பைத்தியம். ஏ கந்தா, இன்னொரு ரகசியத்தையும் சொல்லட்டுமா? இந்த நிமிஷம் முதல் நீ ஏன் கைதி. அரசாங்கம் கொடுக்க போதே பரிசு 10,000. அதுக்கு சொந்தக்கார நான். கருணாகரா, பகல் கனவு பலிக்காது.
பகற்கனவு உனக்கு பலிக்காது, எனக்கு பலிக்குமே. பல்லாந்து நடக்க போகுது. பைபிள் தைரியமாயிடுறா. அதான்னு இங்க எல்லா ஆத்மாவும் சாப்பிட்டாச்சு. ஒரே ஒரு ஆத்மாவை தவிர அந்த ஆத்மாவும் வந்து சாப்பிடலாம். டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிற ஆத்மா வெளியே வரலாம். பாப்பா வந்து உட்கார். தெரியும், நீ ஜன்னல் வழியா ஏறி குதிச்சத நான் பார்த்தேன். டாக்டர், நான் ஒரு ஜெயில இருந்து தப்பி வந்த குற்றவாளி. பத்திரிகையில பார்த்தேன். அப்படி இருந்து நீங்க என்ன காட்டி கொடுக்கலையே? போட்டோவில் இருந்த உன் முகத்தை பார்த்தது முடிவு பண்ணிட்டேன். நீ ஒரு குற்றவாளியா இருக்க முடியாது. என்ன முகம் அகத்தை காட்டும் கண்ணாடின்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? டாக்டர், நான் ஜெயில இருந்து தப்பி வந்தது கூட எனக்காக இல்லை. விளக்கத்தை பிறகு விவரமா சொல்லலாம்ப்பா. இப்ப நீ களைச்சு போய் வந்திருக்கிற. உட்காரு, உட்காரப்பா. சாப்பிடப்பா, சாப்பிடு. ஐயோ, இந்த சோபா ஆடுது, சீக்கிரம் வந்து புடிங்க. எப்படி மேன் இது உடும்பு? உடம்பு இல்ல, உடம்பு. நல்ல ஜீரான ஒரு நல்ல ஆலாக்கடை மிட்டாய் மாதிரி ஜோரா இருக்குது. என்ன மேன் சொல்லுதோ? டாலி, நீ பப்பாளி பழம் மாதிரி நல்ல தல 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 தக தகன்னு இருக்கிற பறிச்சு துள்ளலாம் போல இருக்குது. இஜ்மாவா? இஜிமாவாவா? அது என்ன கோதுமை மாவா மாதிரி? நிஜமாவா? நீ என் காலை தொட்ட உடனே ஒரு ஷாக், உடனே ஏதோ ஒரு மயக்கம், அதுக்கப்புறம் கட்டி அணைத்தல், அதுக்கப்புறம் சிரித்தல். நான் அவ்வளோ அழுக்கா? அழுக்கு இல்ல,
அழகு. உன் பேச்சு நான் ரொம்ப லைக் பண்ணிட்டோம். நிஜமாவா? அறிவுக்கிட்டோட அறிவு இருக்குதா உனக்கு? என்னுடைய மேட்டர் எவ்வளவு ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம போன் பண்றீ. என்னுடைய பொசிஷன்ல நீ இருந்தா உனக்கு தெரியும். யாரா படையாடி? டாக்டர் நாயகம் பேசுறேன். சார் வந்து இங்க டாக்டர் கம்ப்யூட்டர் வந்து ஒரே கலட்டா சார். இது வந்து பேமெண்ட் லிஸ்ட் போட்டுருந்தா சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ் இந்த விஷயத்தை நீங்க டாக்டர் கிட்ட சொன்னாதீங்க. எப்போது போய் போயிரு என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ உங்களை மாதிரி யார் நான் தெரியாம கேட்டேன். என்ன மன்னிச்சிருக்கோம். சொல்லுங்க சார் என்ன விஷயம் சார்? சரிங்க ஓகே ஓகே சரி 3 பேரா அனுப்புங்க அனுப்புங்க. நமஸ்காரம் குட் மார்னிங் வணக்கம். யார் மேன் இப்ப போன் பண்ணுதோ? ஒண்ணு இல்ல, நம்ம டாக்டருடைய ஃப்ரெண்டு டாக்டர் நாயகம் அவருடைய மருத்துவமனையில இருந்து போன் பண்ணார். அவரால் வைத்தியம் பார்க்க முடியாத 3 பைத்தியங்களை நம்ம கிட்ட அனுப்புறாராம். ஒன்னு லூசு, ஒன்னு கிராக்கு, ஒன்னு பைத்தியம். லூசு, கிராக்கு, பைத்தியம், இது 3 ஒரே கேட்டகரி தானே மேன்? அது கேட்டகரியோ ரேட்டகரியோ எனக்கு தான் தெரியும். உன் மேல நான் பைத்தியம் முடிச்சாலே மறுபடியும் தொல்லை வந்துட்டானுங்க. காதல கணக்கிறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா பாவீங்களா? வந்து தொலைங்க. யார் மேன் இதெல்லாம்? டாக்டர் நாயகம் போன்ல சொல்லல 3 பேர். அதுக்கு தான் இதுங்க. எங்க ஓட வழிந்தாலும் எங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. சிரிப்ப பாத்தியா? இதுதான் லூஸ். கையில கலைச்சா கையாப்ல முடிஞ்சிடுவேன். இதுதான் கிராக். Like you all on man. Give the knock on the dust in the stomach. எப்படி பேந்த அந்த மாதிரியா முடிக்கிறான் பாரு. உத்தி போச்சு. இதுதான் பைத்தியம். ஏன் நிக்கிறேன்? போய் டாக்டர் கூப்பிடு. முதல்ல இதுங்களெல்லாம் உள்ள அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர் கூப்பிடணும். என்ன நான் காதல ரகசியம் பேசிட்டு இருக்கிறேன். இங்க ஒருத்தர் ஓடி வந்து ஒளிந்தானோ? யாரவே? யாரோ எங்களுக்கு வில்லன். அந்த மாதிரி யாரும் வரலையே. மரியாதை சொல்றேன். அவன் இருக்கிற இடத்த சொல்லல. பலாந்து நடக்கும். பலாந்துன்னா என்ன அர்த்தம்? அது எனக்கே தெரியாது. ஆனா பல்லாந்து நடக்கும். மரியாதையை ஒழிஞ்சிருக்கிற இடத்த காட்டினா சரி. இல்ல நீங்க தேடி வந்த ஆளுக்கு 2 காலு 2 கை 2 காது 2 கண்ணு முகத்துல புருவ கூட இருக்கும். நீங்க தேடி வந்த வில்லன் உள்ள இருக்கிறாங்க. அல்லவா? ஒதைக்கோ. கம் ஆன் 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 கம் ஆன். டாலி, நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வரேன். இங்க ஐயோ எனக்கு முடியாது. என்ன சத்தம்? கமாத்த யார் இவங்க? 3 பைத்தியங்க சார். யார் சொன்னது? நாங்க பைத்தியம் இல்ல சார். ஒருத்தர் ஓடி வந்தாலும் நாங்க தெட்டிக்கு வந்தோம். உள்ள போன்னு பார்க்க வந்தோம். இந்த ஆளுங்களை பூட்டிட்டோம். கனவு புத்து இல்ல. கத்தியில தந்து காட்டுவோம். வாண்ணா. ஏமே இவங்கள போய் பைத்தியம்னு யார் சொன்னது? உங்க ஃப்ரெண்ட் டாக்டர் நாயகம் 3 பைத்தியங்களை அனுப்புறதா போன்ல சொன்னார். உடனே இவங்க வந்தாங்க. அவரு அனுப்பி வச்ச பைத்தியம் தான் இவங்க நினைச்சு ரூம்ல தள்ளி பூட்டிட்டு சார். உனக்கு மூளை இருக்கா? டாக்டர் நாயகம் பைத்தியங்களை இப்படி தனியா தான் அனுப்பி வைப்பாரா? இந்த ஆளு தப்பு பண்ணிட்டாரு, மன்னிச்சுக்குங்க. ஓ மூஞ்சிக்கு வர்றான் சார். இங்க யாருமே வரல. வேணும்னா நல்லா தேடி பாத்துக்கங்க. ஓ வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? நான் சொன்னா நம்புறேன் சார். கனகசபை நர்சிங் ஹோமுக்கு வர்றவங்க கிட்ட அடக்கமாவும் அமைதியாவும் நடந்துக்க பழைக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். இனிமே எங்க கிட்ட ஏதாவது வேலை கீழே வச்சுக்கினேன் பல்லாந்து நடக்கும். ஆமா. டார்லிங், என்ன பண்ற? முக்கியமான ரீசன் டைப் பண்ணிக்கிறேன். அதை விட முக்கியமான ரீசன் ஒண்ணு சொல்றேன். அதை மனசுல டைப் பண்ணிக்கோ. என்னது? இன்னைக்கு சாயந்தரம் நீங்க நானும் மண்டபத்துல சந்திக்கிறோம். புல்லாங்குழல் வாசிக்கிற கிருஷ்ணா, மாமா அலை மேல இருக்கிற வெங்கடேசா, புலி மேல வந்த ஐயப்பா, என் புருஷனும் நானும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். எனக்கு வாய் கொஞ்சம் இருக்குதேன்னு அவர் என் மேல ரொம்ப வெறுப்பா இருக்காரு. நீங்கெல்லாம் சேர்ந்துதான் அதை சரிப்படுத்தணும். எனக்கு மட்டும் நல்லா பேச வந்துருச்சுன்னா 1 வருஷத்துக்கு யாருக்கிட்டயுமே பேசாம மௌன விரதம் இருக்கேன். வந்துட்டீங்களா? என்ன சொன்ன? மௌனவிரதமா? வேண்டுதல் என்னடி வேண்டுதல? ஏற்கனவே திக்கல் பேச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறம் மௌனவிரதம் இருந்து என் உயிரை எடுக்க போறியா? அப்படிதான் முதல் பொண்ணை பார்க்க வந்தப்போ புரட்டாசி மாசங்க என் பொண்ணு பேசாதுன்னு உன்னை என் தலையில கட்டி உயிரை வாங்கிட்டான் உங்க அப்ப. சண்டாராமன் நல்லா இருப்பானா? ஐயோ
அப்பாவை அவன் பேசாதீங்க. உங்களுக்கு ஆமா 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 பெரிய கவர்னர் உங்க அப்ப, அவருக்கு நான் மரியாதை கொடுக்கணும். கல்யாணம் ஆன முதல் ராத்திரி கதவை திறந்து அத்தான் இந்தாங்க பாலுன்னு கொடுப்பேன்னு நினைச்சேன். பாப்பா இல்லன்னு. சரி முதல் புருஷனை பாக்குறான், வெக்கத்துல திக்குதுன்னு நினைச்சேன். 1-1.5 இருக்கும். அப்பதான் பேச ஆரம்பிச்சேன். தெரிஞ்சு போச்சே பர்மனன்ட் திக்கல்னு. தொட்டு தாலி கட்டிட்டு என்ன பண்றது? தேன்மொழின்னு பேர் வச்ச உங்க அப்பா என் கைக்கு இப்ப கிடைச்சா ஒரு குடம் தேனை தலையில ஊத்தி கட்டரும்பு விட்டு கடிக்க வைப்பேன். உங்களை அடிக்க விட்டா நீ கடிக்கிறது போறாதா, கட்டரும்பு வரவா? ஆமா, எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்ததா? மணி ஆர்டரா? இல்லையே. யாருக்கு தெரிந்து? எங்க மாமாவுக்கு அவசரமா லெட்டர் எழுதி பணம் அனுப்ப சொல்லியிருந்தேன். அந்த பணம் வந்தா என் டாலிக்கு நான் டாலர் செயின் செய்யணும். என்னது? ஆலியா? யாரு? இது ஒண்ணு இல்ல, டாலி இல்ல, தாலி தாலி. உன் தாலிக்கு ஒரு டாலர் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. போதும். இன்னைக்கு என்ன சமையல், என்ன குழம்பு? பச்சை கருவாடு மொச்சக்கட்டையும் போட்டு ஆமா, நீ கோன்னு கொன்னக்கோடு வாசிக்கிறதுக்குள்ள மொச்சக்கொட்டை முளைச்சிடும். குழம்பு இப்பதான் முடிச்சியா? எல்லாம் எடுத்து வையே, நான் கிணத்தடிக்கு போய் கை காலம் அனுப்பிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுறேன். ஆமா வந்துருங்க. பாப்பா ஆசிக்குது. தேன்மொழி, தேன்மொழி. என்னங்க கூப்பிட்டீங்களா? கொஞ்சம் தான். சரி, துணி பத்திர வாசனை வருது, அடுப்புல ஏதாவது போட்டுட்டியா? இல்லையே, அடுப்பு அணைச்சு ரொம்ப நேரம் ஆச்சா? ஐயோ, வேற எங்கேயாவது பத்துதான் பாரு. வேற எங்க? ஐயோ ஐயோ, ஆரம்பிச்சா தண்ணியில தவளை தத்துற மாதிரி தமிழ்ல இவ தத்துறா. என்னடி? அட்டை இல்ல, அட்டை. ஆமா, சட்டை. எந்த சட்டை? தீபாவளிக்கு வாங்கினது. பின்ன தீபத்துக்கா வாங்கினேன். என்ன இப்போ? நம்ம வீட்டு விளக்கு இல்ல, விளக்கு. ஆமா, விளக்கு. அதுக்கு மேல விளக்கு. அது மேல ஐயோ ஐயோ, எனக்கு இருந்ததே ஒரே ஒரு டெர்லிங் சட்டை. ஆசையா 60 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். திக்கி திக்கி தீச்சி தேடி இதை லாய்க்கு போறாதே. கூடிய சீக்கிரம் உங்க அப்பா ஒரு ஆற்காட்டுக்கு நீ போ. நான் டாலியை கூட்டிட்டு ஏற்காட்டுக்கு போறேன். யாருங்க அது டாலி? சும்மா டாலி டாலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. உன் பாட்டி விசாரணை வேணா மென்னிய மனுஷனுக்கு ஒரு நிம்மதி இல்லாம போச்சு. டாலி பாட்டிய பாக்குறதுக்கு எதுக்கு ரெண்டு? அதுவா, லில்லி மாறருக்கு கொண்டாட்டம். கொண்டாட விட மாட்டேன். நீங்க எங்கேயோ பாருங்க. ஆமாண்டி, போறேன். என் இஷ்டம் போறேன். ஒண்ணு விட மாட்டேன். டாலி கண்ணா, டச் பண்ணாத மேன். ஏன் மேன் கண்கால் சப்பே? கண்கால் சப்பியா? அதான் மேன் உன் பேரோ? என் பேர் கண்கால் சப்ப இல்ல, கனக சபை. ஐ சி, கண்கால் சப்பே. சரி, உன் இஷ்டம். அதுதான் கூப்பிட்டுக்கோ. சதா மேன், உனக்காக இங்க எவ்வளவு நாய் காத்து இருக்குது? நான் இங்க காத்திருக்குதா? நான் எலும்பு துண்டா? நோ மேன், டைம். ஓஹோ, நேரமாயி போச்சுன்னு ஃபீல் பண்றியா? அது வந்து என் பொண்டாட்டி கிட்ட பெரிய தகராறு பண்ணிட்டு இங்க வரதுக்குள்ள பெரும்பாடா போச்சு டாலி. உனக்கு பொண்டாட்டி இது? அப்படி ஒரு உடான்ஸ் விட்டு உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் கண்ணி கழியாத பியூர் பேச்சுலர். லேடினா ஜோடி என்ன வேலைன்னு கூட எனக்கு தெரியாது. சதா போ மேன். டாலி, டாலி கண்ணு, பாலைவனத்தில் இருக்கிற பனைமரம் மாதிரி தனி மரமா நீ இருக்கிற. உன்னை பார்த்து நான் வெம்பி வெம்பி வேதனைப்படுறது உனக்கு புரியலையா? அதுக்கு நான் என்ன செய்யறது மேன்? முடிச்சு போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லு, 3 முடிச்சு உனக்கு போட்டுறேன். முடிச்சி? வாட் மீனிங் முடிச்சி? ஓஹோ, முடிச்சுன்னா உனக்கு தெரியாதா? சர்ச்சுக்கு போய் ரிங்கு மாத்தி மாலை மாத்தி கைய கோத்து வெளிய வானம். ஜிஞ்சடு ஜிஞ்சடு ஜின் பேண்டல் வெட்டிங். ஓ, வெட்டிங். என்ன மேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதிக்குது மேன்? கை இருக்குது கட்டி பிடிக்க, கால் இருக்குது ஓடி பிடிக்க, வாய் இருக்குது தூக்கி பாடா. என்ன மேன், நீ முன்னால பயோஸ்கோப்ல பாட்டு எழுதி நிக்கிந்தியா? எழுதி நிக்கிண்டல்ல, கேட்டுக்கினே இருந்தேன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உன் கையில மணிக்குதா மணி? எங்க பரம்பரையே பெரிய விட்டா, எங்களுக்கு 1000 வேலி பட்டா. நாங்க உடம்பு குளிக்கிறது லாக்டோ விட்டா, வாய கொப்பளிக்கிறது போரன் விட்டா, பல்ல வளர்க்கிறது ஃபேண்டா,
Really? எஸ் டாலி. Darling. டாலி கண்ணு, இவ்வளவு இன்பமயமான நேரத்துல மனச உருக்குற மாதிரி ஒரு பாட்டு பாடு கண்ணு. உனக்கு எந்த சாங் பிடிக்கும்? பயாஸ்கோப்ல மனோரமா பாடுதே அந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஓ, மானோரமா சாங். வாமாஜாரே ஊட்டாண்டே நீ வதம் காட்டினா விட மாட்டேன். ஜாம்பாஜா ஜட்டு நான் செய்த பேட்டே குப்பு. வாமாஜாரே ஊட்டாண்டே நீ வதம் காட்டினா விட மாட்டேன். ஜாம்பாஜா ஜட்டு நான் செய்த பேட்டே குப்பு. எப்படி நம்ம சாங்? தாங்காது, சும்மா ஈரல் கறியை கச்சிக்கின ஈச்சங்கள்ல குடிச்ச மாதிரி சொயின்னு இருந்தது. டாலி கண்ணு, உன் கண்ணா ரெண்டும் ஆஸ்திரேலியா ஆப்பிள் மாதிரியா இருக்கு. லேசா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டா? பார்த்து பண்ணும், அதுவும் லேட்டா பண்ணும். எப்படி எனக்கு இது? சல்பேட்டால முழுகி சாராயத்துல நீச்சல் அடிச்ச மாதிரி ஒரு குட்டி போதை. டாலி கண்ணு, என்னடா ஆ, பேலன்ஸ் நாளைக்கு வச்சுக்கலாம். டெய்லி தான் நீ பேலன்ஸ் வச்சுட்டே போற. டாடா. டாலி கண்ணு, கரெக்டா நாளைக்கு இங்க வந்துரு, இல்லைன்னா எனக்கு பைத்தியம் போட்டுடும். வைத்தியம் பிடிக்கட்டியா? நான் இருக்கேன், வைத்தியம் பார்க்க. ஐயா, டாடி சொன்னா ஓகே. டெய்லி பேலன்ஸ் வச்சுட்டு போறாளா? அதையே கூப்பிடுறப்போ ஒட்டு தாலி கட்டின என்கிட்ட ஒரு நாளாவது இந்த மாதிரி பேசிருக்கேனே. எப்ப வந்த நீ? எப்ப வந்தனா? எங்க பரம்பரை பெரிய மிட்டா, 1000 வேலு எங்க பட்டா, கொப்பளிக்கிறது போன் விட்டா, பல்ல வளர்க்கறது அப்பவே வந்துட்டே நீ? எப்ப வந்தானே? ஒருத்தி வச்சு காப்பாத்த லாட்டரி அடிக்கும். உனக்கு காதல் வேற ஒரு கேடா. நீ வீட்டுக்கு வா, உன் கையை காலமா. கைய கால என்ன பண்ண போற? தென்முடி, நீ என்ன தப்பா நினைக்கிற. அந்த பொண்ணுக்கு பைத்தியம். என்னது? பை பை ஈத்தியம்மா? ஆமா, அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதுக்கு காதல் பைத்தியம். எங்க டாக்டர் சொன்னாரு, மனோதத்துவ முறைப்படிதான் இதுக்கு கியூர் பண்ண முடியும். போடா, எங்கேயாவது பூந்தோட்டத்துல காதல் பண்ணுன்னு அனுப்புனாரு. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்து வைத்தியம் பாக்குறீங்களா? டாக்டர், உமாவோட அப்பாவை அவகிட்ட கொண்டாந்து சேர்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன சுட்டு கொண்டா கூட சந்தோஷமா ஏத்துக்குவேன். கந்தா, உன்னோட கருணை உள்ளத்தை நினைச்சு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். உன் முயற்சிக்கு என்னோட ஆட்சி மட்டும் இல்ல, ஆதரவும் உண்டு. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு டாக்டர். ஜமீன்தார் ராஜமோகன் மாணிக்கத்தை கொண்டு இருக்காரு. கருணாகரன் அதை போட்டோ எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்கான். நான்சென்ஸ். ஜமீன்தார் ராஜமோகன் கொலை செஞ்சார். இம்பாசிபிள். அந்த அளவுக்கு அவர் கொடுமையானவர் இல்லை. அது எப்படி சொல்றீங்க டாக்டர்? அவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும். நான் அவங்க ஃபேமிலி டாக்டர். அவருக்கு சோமனாம்புலிசம்ங்கிற தூக்கத்துல நடக்கிற வியாதி உண்டு. அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். தூக்கத்தில் நடக்கிற வியாதியா? ஆமா. பகல்ல யாராவது ஒரு கோபத்துக்கு ஆளானா அன்னைக்கு ராத்திரி தூக்கத்துல நடந்து போய் அவங்களை தண்டிச்சிட்டு வந்துருவார். காலையில ராத்திரி நடந்தது எதுவுமே அவர் ஞாபகத்துக்கு வர்றது. டாக்டர், அவரோட வியாதிக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. கற்பகத்தை மனப்பூர்வமா காதலிச்சா ராஜமோகன். அந்த கற்பகத்தை கற்பழிக்க முயற்சி பண்ணினா மாணிக்கங்கிற ஒரு அயோக்கியன். அந்த ஆத்திரத்தால அன்னைக்கு ராத்திரி அவர் தூக்கத்துல நடந்து போய் அவனை கொன்னுட்டு வந்திருக்காருன்னு நான் ஊகிக்கிறேன். அதை திட்டமிட்ட கொலையினோ, அதனால அவர் கொலைகாரனோ சொல்லிட முடியுமா? டாக்டர், அது ஒரு நியாயமா இருக்கலாம். ஆனா கருணாகரன் நினைச்சா அந்த போட்டோவை காட்டி எந்த நேரத்திலையும் ராஜமோகனை தூக்கு மேடைக்கு அனுப்பிவிட முடியுமே. யூ ஆர் ரைட். ராஜமோகனை காப்பாத்துறதா ஒரு லட்சியம். அதனால இப்ப நீ செய்ய வேண்டிய முதல் காரியமே அந்த போட்டோவை கடத்திக்கிட்டு வர்றதான். அவ்வளவுதானே? போட்டோவோட வர்றேன் டாக்டர். விஷ் யூ சக்சஸ்.
நீ இந்த வண்ணாரப்பேட்டை கண்ணம்மா கையிலேந்து கத்திய தட்டி விட்ட முதல் நீதையா? முதல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நான் சண்டையே போட்டுக்க மாட்டேன். நீ எங்க வந்த? நீ எதுக்கு வந்தியோ அதுக்குத்தான். அப்படின்னா ஏயா இந்த நேரத்துல இங்க வரவ கொள்ளடிக்க வராம பெள்ளடிக்க வருவா? வீட்டுக்காரன் முழிக்கிறதுக்கு முன்னாடி தேட்டிய முடி. அடிக்கிற கொள்ளையில ஆளுக்கு பாதி. அப்படின்னா நீயும் திருடிதானா? பலே பலே. மறுபடியும் நீ போட்டோவை தேடிக்க வருவேன்னு எனக்கு தெரியும். பெரும்பட்டி உன் கையில, போட்டோ என் கையில. இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். சீக்கிரம் ஆக்கட்டமா? ரெண்டு பக்கமும் ஒரே கல்லு முள்ளுமா இருக்கு. நடந்தா உடம்பு பணம். என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதியா? இப்ப என்ன செய்யறது? ஆபத்துக்கு பாவம் இல்ல. நீ என்ன புடிச்சுக்க. நல்ல இடமா பார்த்து நான் போறேன். நீ ஜம்முன்னு வந்துடலாம். உனக்கு வெக்கமா இருக்கு. பொம்பளைக்கு தான் வைக்க வரணும். உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? என்ன முறைக்கிற? அப்புறம் இங்கே விட்டு போயிடுவேன் தெரியுமா? கப்பியா கப்பியா என்ன கூட்டிட்டு போ. வா. என்ன வெயிட் இருக்கேன். அப்ப தெரியாம சொல்லிட்டோம். என்னது? முள்ளு மாட்டி ஜாக்கெட் கிழிஞ்சு போச்சியா? போனா போது, வேற வாங்கிக்கலாம். வா. ஐயோ கையும் அவுட்டியா? புடவையும் போச்சியா? போனா போது, வேற வாங்கிக்கலாமா? ஆமாயா, எங்க வீட்டுல மூல முடுக்கெல்லாம் 100 ரூபாய் நோட்டா கொட்டி கிடக்கு. நாளைக்கு என்னங்கறத தெரியல. சேலைக்கு எங்க போறது? பரவாயில்ல, வா. சரி சரி போ.
என்னப்பா விஷயம்? சட்டையை போட்டுக்கிட்டு சீக்கிரம் வா வெளியே. மேல் சட்டை மட்டும் தானே போட்டிருக்கேன், கால் சட்டை? அம்புப்பா. சரி, துச்சாதனே திரௌபதியை துகில் உறிஞ்சான். நீ திரௌபதியா இருந்தீங்கன்னா துச்சாதனவே துகில் உறிஞ்சிருப்ப. சீக்கிரம் வா. சீக்கிரம் யாராவது பாட்டு மானம் போறதுக்குள்ள சீக்கிரம் ஊர் போய் சேருவோம். இப்படியே வா, நான் உள்ள போறேன். சொல்றேன் என் புருஷனே காதலிக்கவா சொன்னீங்க? காதலிக்க சொன்னா இதனடா பம்பு? யார காதலிக்க சொன்னா? டாலியோட ஜாலி பண்ண நீங்களாமே. ஐயோ, நர்ஸ் டாலியோட வா. டாலி உங்ககிட்ட வேலை செய்யறோம் அரசமாவா? அப்போ இங்க வைத்தியத்துக்கு வந்த பைத்தியம் இல்லையா? பைத்தியமா? யார் சொன்னா? என் புருஷன் தாங்க சொன்னாரு. அவளுக்கு காதல் பைத்தியமா, காதலிக்கிற மாதிரி நான் அடிச்சாதான் பைத்தியம் தெரியும்னு நீங்க சொன்னீங்களாமே. மை காட், இந்த பரமா உண்மை தெரிஞ்சா நீ அவனை உதப்பேன்னு உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்கான். இப்படி நடத்துறானா? வரட்டு, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். யோ அரசாணியமா கட்டிக்க பாக்குற இருவும் கடையாணிய அழட்ட. அடே அப்பா, தேன்மொழி போற வேகத்தை பார்த்தா புருஷனை போஸ்ட் மார்ட்டம் பண்ணிட்டு தான் விடும் போல் இருக்கு. மணி 10வது, இன்னும் கடமுடான் சத்தம் போட்டு நேர்றான். தூங்கி தொலைய மாட்டேன்றாளே. ஐயோ, அங்க டாலி காத்து இருக்கிறா. இவ வாடியோட போறா. 10 தேய்க்க போறாளா? என்ன இவளுக்கு நேரங்காலமே புரிஞ்சு தொலைலையே. தேன்மொழி பேர பாரு, தேழ்மொழின்னு வச்சிருக்கணும். தினம் கொட்டோன்னு கொட்டா. என்னம்மா சத்தா? வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் ஒழுக போற. ஐயோ, இவ எப்ப முழுவது, நான் எப்ப வெளியே போறது? தேன்மொழி கண்ணா, கண்ணு கொட்டே. ராத்திரில எல்லாம் இந்த மாதிரி பச்சை தண்ணியில எல்லாம் கை வைக்காதமா, உடம்பு கொத்தாதே. தூக்கமா அல்ல, வர வர நான் எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன்ற. என் மேல ஏதோ ஒரு கோபம் உனக்கு. நம்ம அத்தா உன்னை பொண்ணோட பழகுறாருன்னு சந்தேகம் தானே? சொல்லிட்ட, டாக்டர் கிட்ட சொல்லிட்டனே. என் தர்மபத்திரி தேன்மொழி ரொம்ப சந்தேகப்படுறா சார், அந்த பைத்தியத்துக்கெல்லாம் நான் போய் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு. சரி, அப்ப உள்ளுக்குள்ளவே மருந்து கலக்குறாரு. நான் இனிமே சீக்கிரம் வந்துடுவேன். ஜாலிதான், சினிமா கிடி வரலாம் போலாம். ரொம்ப சந்தோஷம். இதான் சந்தோஷக்கில்லா தெரியுறீங்க. தேன்மொழி, இந்த சாவியை என் கையில கூட. ஏன் காக்கா வலிப்பா? எனக்கு புது மாதிரியான வியாதி வந்திருந்தான். என்னது? தூக்கத்துல எழுந்து நடக்கிற வியாதி. அப்படின்னா தூங்கிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு எழுந்து நடப்பணும். அப்போ என்னென்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாதான். நேரா திரும்பி வந்து படுத்துப்பணும். ஆனா ராத்திரில நடந்த விஷயம் எல்லாம் பகல்ல ஒண்ணுமே புரியாதான். ஐயோ, வியாதியா இருக்கும் போல இருக்கு. அதுல உன்னோட ஆச்சரியம் என்னன்னு கேள. என்ன? அதாவது அப்படி எழுந்து நான் நடக்கிறப்போ யாரும் தொற்ற கூடாதான். பட்டுன்னு உயிர் போயிடுமா. யாருக்கு? எனக்குதான். பேசக்கூடாதான், பின்னால வரக்கூடாதான். இஷ்டம் போல விட்டுணுமா? ஆமா. அப்புறம் தப்பு தண்டாக்கெல்லாம் போக மாட்டேனா. நேரா எழுந்து போக வேண்டியது. ஐயரையா எழுப்பிக்க வேண்டியது. எதுக்கு? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு பழையபடி வந்து படுத்துக்க வேண்டியது. பிரசாதம் பாதி ராத்திரில ஏதிரி பிரசாதம் இல்லையா? இல்ல. பெரிய வேதாந்த வியாதியா இருக்குதுங்க. இந்த வயசுல வந்துருச்சே. இந்த வயசுல தான் வருமா டாக்டர் சொன்னாரு. டாக்டர் என்கிட்டயும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? வியாதி இருக்கிற இஷ்டம் போல விட்டுடணும், அப்பதான் சீக்கிரம் வியாதி கோக்கும். ஆனா ஆகும் சொல்லிருப்பாரு. அவர் பெரிய டாக்டர், லண்டனுக்கெல்லாம் போயிட்டு வந்தவரு. சிரிப்போட கலந்து தூக்கமா வருது பத்தியா? வந்துருச்சு. நான் போய் படுத்துக்கிட்டோமா? ஏன் கண்ணு இப்ப முழுவ போற? காலை
ஐயோ ஆதி வந்துருச்சா? கையில கிடைக்கிறது நம்ம ஆட்டுது. ஓ ஆடு மட்டும் தெரியுது போல இருக்கு. பாவே அப்புறம் என்ன? ஆரமாட்டேன் ஆரமாட்டேன். தெய்வங்கள் டாக்டர். எங்க அப்பா பாத்தீங்களா? பார்த்தேன், ஆனா பேச முடியலம்மா. அப்பாவுக்காக சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன். சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க மாமா. கூட்டிட்டு வரமா? கூட்டிட்டு வரேன். அந்த கொஞ்சம் வரியா? ஆமா, நீ போன காரியம் என்னாச்சு? என் முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டேன். இது போட்டோ இன்னும் கருணாகரன் கிட்ட தான் இருக்கு. பரவாயில்லை, ஒரு தோல்விதான் அடுத்த வெற்றிக்கான ஆரம்பம். தளராதே, முயற்சிகள் வீண் போறதில்லை. உங்க வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு ஒரு ஞான பலம் வருது டாக்டர். இந்த யானையை குழிவெட்டி பிடிக்க ஒரு பக்கம் கருணாகரன் ஆட்களும் மறுபக்கம் போலீஸும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Be careful. சரி டாக்டர். Yes, come in. நான் ஜெயிலர் கிட்ட இருந்து வரேன். ஐடி, என்ன விஷயம்? குழந்தை உமா இங்கதானே இருக்கு. ஆமா, அத அவசரமா கூட்டிட்டு போக வந்திருக்கேன் டாக்டர். அப்படியா? ஏன் இவ்வளவு அவசரம்? எங்க ஜெயிலரோட குழந்தை கலா உமாவோட உயிர் தோழி. அதுக்கு நிமோனியா ஜுரம் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு டாக்டர். சதா உமா உமான்னு புலம்பிக்கிட்டே இருக்கு. உமா வந்தா ஒருவேளை கலா பிழைக்கலான்னு டாக்டர் சொல்றாரு. நான் பழைய வீட்டுல போய் தேடினேன், இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதனாலதான் வந்தேன் டாக்டர். ஐயோ, என் கலாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா. ஆமாமா. டாக்டர் தாத்தா, நான் உடனே போகணும். என் கலாவை பார்க்கணும். சரியம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்து மாமா போலாம். இருங்க, எங்க மாமாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மாமா மாமா. நான் மாமாட்ட சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு சீக்கிரமா வா. போயிட்டு வாமா, மாமா போலாம். வாங்க. உமா உமா கலா கலா கலா, உன் ஃப்ரெண்டு உமா வந்திருக்கா பாருமா. கலா, நான் உமா வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாரு கலா. கலா 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 உமா கலா உமா, என்னை விட்டுட்டு எங்கேடி போன? இனிமே உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் கலா. அழாதடி. தேங்க்ஸ் எல்லாம் உமா. நோ மென்ஷன் டாக்டர். கலா படுத்துக்கடி. நான் ஏன் படுக்கணும்? எனக்கு தான் உடம்பு சரியா போயிடுச்சு. இந்த பாரு, நான் சொன்ன கேட்கணும். படுத்துக்கமா. இனிமே குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். உமா, நான் வரட்டுமா? இப்ப கலாவுக்கு எப்படி இருக்கு? உமா வந்ததுனாலே நம்ம குழந்தைக்கு போன உயிர் திரும்பி வந்துருச்சுங்க. அப்படியா? உமா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். உமா, உனக்கு எப்படி நன்றி சொல்றது தெரியல. உட்காரு. தினமும் அப்படியே வந்து கலாவை கவனிச்சிட்டியா? நீங்க வேண்டாம்னு சொன்னாலே நான் வந்துடுவேன். உமா, நீ சின்ன குழந்தையா இருந்தாலும் உன் அன்பை நான் ரொம்ப பாராட்டேன். அதே சமயத்துல பெத்த தகப்பனான நான் கூட இருந்து கவனிக்க முடியலையேங்கிறத நினைச்சு ரொம்ப வெட்கப்படுறேம்மா. ஆபீஸ்ல ரொம்ப வேலையா சார்? ஆமா, ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான் 555ங்கிற ஒரு கை. அது என்னுடைய அஜாக்கிரதையினாலதான் ஏற்பட்டுச்சு. இல்லை, மேலிடத்துல எனக்கு பிளாக் மார்க் கொடுத்துட்டாங்க. அப்படியா சார்? ரொம்ப அநியாயம் சார் இது. எத்தனையோ அவார்டு ரிவார்டு எல்லாம் வாங்கி பொறுப்புள்ள அதிகாரின்னு பேர் எடுத்து எல்லாத்தையும் அவன் பாழாக்கிட்டான்மா. எப்பாவி, ரொம்ப கெட்டான் சார் அவன். கடவுள் அவனை மன்னிக்கவே மாட்டாரு. ஆமா, யார் சார் அவன்? இவன் தான் அவன். சார், இவரா இவரா அந்த கைதி? ஆமாம்மா, இவன் ஒரு கொலைகாரன். நல்லவனை போல நடிச்சு ஏமாத்தின நயவஞ்சகன், துரோகி. இவனை பிடிச்சு தூக்குல போடுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காமா நானு. சார், என்னவுமா? சார், எங்க மாமா என்ன தேடுவாங்க. அதனால போயிட்டு நாளைக்கு வரணும் சார்.
நில்லுமா. வெரி சாரி உமா. என் உணர்ச்சி போராட்டத்துல உன் நிலைமையை நான் மறந்துட்டேன். ஏன் கார்ல கொண்டு போய் நானே உன்னை டிராப் பண்ணிருந்தேன். ஐயோ வேண்டாம் சார், நான் டிரைவர் கூடவே போயிடுறேன். நோ நோ நோ, உங்க மாமாவை சந்திச்சு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? வா, போலாம். இவனை பிடிச்சு தூக்குல போடுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கமா நானு. நீங்க இங்கே இருங்க, நான் எங்க மாமாவை கூட்டிட்டு வரேன். மாமா மாமா, எங்க மாமா எங்கேயோ வெளியே போயிருக்காரு. நாளைக்கு அவர் நானே கூட்டிட்டு வரேன். வேண்டாமா, அவருக்கு சிரமம் வேண்டாம். நாளைக்கு நானே இங்க வந்து உங்க மாமாவுக்கு நன்றி சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். வரட்டுமா? டாடா. ஒளிஞ்சிருக்கிற கைதி கண்ட தைரியமா வெளியே வரலாம். ஜெயிலர் போயிட்டாரு. உமா, என்னம்மா சொல்ற? நான் உன் மாமாமா? இல்ல, நான் நினைச்ச மாதிரி நீங்க கடவுள் மாமா இல்ல. கடவுள் காப்பாற்றுறவர், கொலை செய்யறவர் இல்ல. வா. கடவுள் கோயில்ல இருக்கிறவர், ஜெயில்ல இருக்கிறவர் இல்ல. வா. கடவுள் கண்ணீரை துடைக்கிறவர், கண்ணீரை விட வைக்கிறவர். வா. நீங்க எங்க அப்பாவை கொண்டு வர மாட்டீங்க, கொலை பண்ணிடுவீங்க. எனக்கு முன்னாடி நிக்காதீங்க, இங்கிருந்து போயிடுங்க. இல்ல நானே உங்களை ஜெயிலர்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். உமா, உன்னை விட்டு போன்னு மட்டும் சொல்லாதம்மா. அதை விட இந்த உலகத்தை விட்டு போன்னு சொல்லிடுமா. உன் மேல ஆணையா சொல்றேன், நான் கொலைகாரன் இல்லம்மா. ஒரு தனியாரனால கொலைகாரன் பழி சுமத்தப்பட்டமா. என்ன புரிஞ்சுக்காத இந்த உலகம் இப்படி பேசலாம், ஆனா நீ இப்படி பேசலாமா? கருணாகரம் கொடுத்த எத்தனையோ சாட்டை அடிய உனக்காக நான் தாங்கிக்கிட்டோமா. அந்த அடியா என் உடம்புலதான் வலி ஏற்படுத்த முடிஞ்சதே தவிர என் உள்ளத்து உறுதியை அசைக்க முடியலம்மா. ஆனா அவன் சொல்லடியே என்னால தாங்க முடியலம்மா. நீங்க கொலைகாரன் தப்பா நினைச்சுக்கிட்டு தாறுமாறா பேசிட்டு பொய்யான பழி எல்லாம் உங்க மேல சுமத்திட்டேன். மாமா, பொய் சொல்றவங்கள கடவுள் மன்னிக்க மாட்டாராமே. இப்ப நான் சொன்ன பொய்க்காக என்னையும் மன்னிக்க மாட்டாரா? தெரியாம தவறு பண்றவங்கள கடவுள் தண்டிக்க மாட்டாரம்மா. அழாது, அழாது. மாமா, நீங்க இங்க இருக்கிறது ஆபத்து. இப்பவே வேற எங்கேயாவது பத்திரமான இடத்துக்கு போயிடுங்க. இல்லன்னா நாளைக்கு அந்த ஜெயிலர் வந்து உங்களை பிடிச்சிட்டு போய் தூக்கில போட்டுடுவாரு. மாமா, உண்மைதான் கந்தா, நீ உடனே வேறொரு பாதுகாப்பான இடத்துக்கு போறதுதான் நல்லது. சரிடா, ராஜமோகனே அந்த போட்டோவை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறேன்? நீ அடைய போகும் வெற்றிக்கு கர்த்தர் துணை புரிவார். மாமா, மாமா, நானும் உங்க கூட வர்றேன். நீ என் கூட வந்து ஏமா கஷ்டப்படணும்? நீங்க கஷ்டப்படாம பார்த்துதான் நானும் வர்றேன்.
கைய வச்சான் கண்ண வச்சான் இந்த களைச்சு போன மச்சானே கைய வச்சான் கண்ண வச்சான் இந்த களைச்சு போன மச்சானே எந்த பொன்னான மேனி எல்லாம் புண்ணானதே புண்ணானதே பொண்ணு தொட்டேன் புத்தி கெட்டேன் உன் வலையில் மாட்டிக்கிட்டேனே பொண்ணு தொட்டேன் புத்தி கெட்டேன் உன் வலையில் மாட்டிக்கிட்டேனே என் நீராக்கு வேகமெல்லாம் வீணானதே வீணானதே கைய வச்சான் கண்ண வச்சான் இந்த களைச்சு போன மச்சானே வந்தேன் தயக்கம் என்ன வாரிக்கொள்வாயே பால் போலே பழம் போலே பாவை வந்தாயே பால் போலே பழம் போலே பாவை வந்தாயே பசியோடு ருசியாக பருக தந்தாயே இனி நிறுத்தாதே என்னை தடுக்காதே இனி நிறுத்தாதே என்னை தடுக்காதே நீங்காத நினைவோடு நான் நீந்தி செல்வோமே கைய வச்சான் கண்ண வச்சான் இந்த கோலஜி போன மச்சானே உன்னை தொட்டு புத்தி கெட்டு உன் வலையில் மாட்டிக்கிட்டேனே நாணிச்சி வந்த பெண்ணே நான் நன்றி சொல்வேன் கண்ணே நாணிச்சி வந்த பெண்ணே நான் நன்றி சொல்வேன் கண்ணே மனதில் இருக்கும் மர்மம் தன்னை முடித்து வைப்பாயா என்னை மறுக்காதே இனி மறுப்பேது என்னை மறுக்காதே இனி மறுப்பேது பசி தீர்க்கும் பழத்தோட்டம் பார்க்க பறந்து செல்வோமே லாலலாலா 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 ரொம்ப நல்லா இருக்கு. நான் இல்ல அந்த அடுப்புல பூரா தூங்கிட்டு இருக்கு. இங்க நீங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? நான் இல்ல அவதான் ஐயோ நான் இல்ல சரி சரி வாங்க வீட்டுக்கு. மாமி மாமி நான் சொல்றேன் மாமி. வேண்டாம் வேண்டாம் என்ன பெரிய மனுஷியா நீங்க மட்டும் பெரிய மனுஷி ஆயிட்டீங்களோ? பின்ன என்ன மாமி கைய ஆட்டுற? அதாவது வந்து டான்ஸ்ல டான்ஸ் டான்ஸா உடான்ஸா? ஆமா உன்னை நான் பலகாரம் சொல்ல சொன்னேனா இல்ல பரதநாட்டியம் ஆட சொன்னேனா? சீக்கிரம் ஆகட்டும். குமார் என்ன மாமா? எவன் பசி பலகாரத்தை கொடுத்து எனக்கு கண்ணமாகிட்ட இரு நானே கொண்டாரேன். நீயா கண்ணம்மா உனக்கு என்ன தவறு சின்ன பிள்ளை கிட்ட வேலை வாங்குற நீ எடுத்துட்டு வந்தானே இழைச்சா போயிடுவேன் எங்க மாமாவுக்கு மேல ரொம்ப அன்பு, அதனால தான் அப்படி சொல்றாரு. நானே கொண்டுகிட்டு போறேன். இல்ல உமா நானே கொண்டுட்டு போறேன். இல்லன்னா உங்க மாமா என்ன கடிப்பாரு. கடிப்பாரா? கண்டிப்பாரு. கண்டிப்பாரா? சீக்கிரம் போ. ஜமத்து உமா. உங்க உமா சேர்ந்து தப்பிச்சு வரதுக்குள்ள பிராணனே போயிடுச்சு. என்ன யோ அது அது நான் தின்னுதியா? அப்படியா? அதான் இவ்வளவு இனிப்பா இருக்கு. எப்படி மாமா இருக்கு? ரொம்ப இனிப்பா இருக்குமா? நல்லா சாப்பிடுங்க. உத்தரவு உத்தரவு. என்ன மாமா
ஒண்ணு இல்ல, சுட்டுடுச்சு. அவசரப்பட்டா அப்படிதான். இதுக்குதான் ஆக்கப்பெருத்தவங்க ஆற பெருக்கணும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. நீயே ஒரு பாட்டி தாண்டியம்மா. இத வந்துட்டேன். எங்க பாரு. முடியாது போங்க. என்ன மாமி முடியாதுங்கிற? அதாவது ஒண்ணே ஒண்ணுதான் கொடுத்தது கண்ணம்மா, இன்னொன்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்குதுமா. ஆமா பாவம், மாமா பசி பல்லுக்கு. மாமி குடு, ஒண்ணு ரெண்டு குடு. பாத்தியா, உத்தரவு கிடைச்சிருச்சு. என்ன ஆச்சா இல்லையா? உமா, இன்னும் ரெண்டு கொடுக்க சொல்லுமா. கொடுக்க சொல்லுமா. என்னடா இது, நான் குடுத்தனுப்பிச்சதே 3 தானே, இன்னும் 2 எப்படி மிச்சம் இருக்கும்? ஒண்ணு தானே பாக்கி இருக்கு, 2 கொடுக்க சொன்னீங்களே, எப்படி? அது வந்து என்ன பண்றத? மாமி, மாமா இவ்வளவு நேரம் என்னத்த சாப்பிட்டாரு? ஐயோ மாமா, மாமி ஏன் ஓடுறாங்க? என்னடா இது? டாக்டர் அவசரமா கூட்டிட்டு வர சொன்னார். ஏதோ முக்கியமான விஷயம் போல. உமா ஜாக்கிரதையா பாத்துக்க, நான் போயிட்டு வந்தேன். சரியா? டாக்டர், ஏதாவது அவசரமான விஷயமா? ஆமாப்பா, இன்னைக்கு என்னோட பணக்கார நண்பர் ஒருத்தரை சந்திச்சேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ கருணாகரன் ஜமீன் சொத்துக்களை எல்லாம் அவர்கிட்ட விட்டுட்டு ராஜமோகனையும் கூட்டிக்கிட்டு மேல்நாட்டுக்கு போக திட்டம் போடுறதா தெரிஞ்சு. அப்படியா கந்தா, உன்னோட உயிரான லட்சியம் நிறைவேறணும்னா முதல் வேலையா இன்னைக்கே நீ அந்த போட்டோவை கொண்டாந்தாங்க. போட்டோவோட வர பார்ட்டினா வெறும் தண்ணி மட்டும் தானா? டான்ஸ் இல்லையா? உங்களுக்கு இல்லாத ஜாலியா? ஓ கனவு கண்ணிய கொண்டா கொண்டா. மாமா, என்னடா போறியா இல்ல போட்டோ? வேண்டாம், நான் போறேன். ஆள் பாதி ஆட பாதி, புரியுதா? மிஸ்டர் கருணாகரன், இந்த பங்களா ஏன் இப்படி இப்படி ஆடுது? பல்லாந்து உள்ள போய் பல்லவி பாருச்சு. ஆ? அது இல்லடா, உள்ள போய் பினிஷிங் கொடுக்குது. அது சரி, இந்த கனவு கண்ணு எங்க இன்னும் காணும்? வேண்டாம், வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. அதான் என் மேல உயிரே வச்சிருந்த இந்த அண்ணனோட சம்மதத்தை கூட கேட்காம என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சு, நீங்க எனக்கு தாலிதான் கட்டினீங்களே தவிர நான் ஒருத்திதான் உங்க அன்புக்குரியவன்னு சொல்லிக்கிற பெருமையை நீங்க எனக்கு கொடுக்கல. என்ன போல எத்தனையோ பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கீங்கன்னு நான் பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை கேட்க நீ யாரு? ஐயோ, இப்ப நான் அதை பத்தி கவலைப்படலைங்க. ஆனா கட்டின பொண்டாட்டியே மத்தவங்க முன்னாடி இந்த கோலத்துல போய் ஆட சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அதான் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறத விட நீங்க தாலி கட்டின இந்த கழுத்தை நெரிச்சு கொன்னுடுங்க. நிர்மலா, நீ இப்ப போய் ஆடலைன்னா அடுத்த நிமிஷமே நான் தூக்குல தொங்க வேண்டியிருக்கும். ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் இப்ப விளக்க எனக்கு நேரம் இல்லை. நீ ஆட போறியா இல்ல என்ன சாக சொல்றியா? நாடுங்க நாடுங்க.
ஒரு பாதை, போவது ஒரு பாதை, இன்று கண்ட பாதை துன்ப பாதை, இதை எண்ணி எண்ணி ஏங்குகின்றாள் பேதை. ஆட்டங்கள் பல உண்டு, அவைகளில் இது ஒன்று. ஆட்டங்கள் பல உண்டு, அவைகளில் இது ஒன்று. தங்கச்சி, யாரோ வசதியானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்வாங்கு வாழ்றேன்னு கேள்விப்பட்டனே. அந்த வாழ்க்கை தான் அம்மா. அண்ணா, அம்மா அப்பா இல்லேங்கிற குறை தெரியாம எல்லை இல்லாத பாசத்தோட வளர்த்த உங்களுக்கு கூட தெரியாம நான் செஞ்ச தவறுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த தண்டனை என்ன? உனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் நடந்ததுன்னு ஜெயில சங்கரம் சொன்னான். யாருமா அது? இந்த மங்களபுரம் ஜமீன்தார் தானே அவரு. என்ன, ராஜ்மோகனா? ஏன்னா அவர் ஏற்கனவே கல்யாணமானவராச்சேமா. என்ன, அவர் ஏற்கனவே கல்யாணமானவரா? உண்மையா அண்ணா? ஆமா. அவருக்கு பல பெண்களோட தொடர்பு உண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா மனைவிங்கிற உரிமையை எனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காருன்னு நினைச்சு ஏற்கனவே என்ன போல ஒரு பொண்ணையை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு இப்பதான் எனக்கு தெரியும். யாருன்னு அந்த பொண்ணு? அந்த அபாக்கியவதி வேற யாரும் இல்லை, நம்ம கற்பகம் தாமா. கற்பகமா? ஆமா. கை குழந்தையும் தாயுமா இருந்தப்ப அவளை கைவிட்டிருக்கான் இந்த பாவி. அப்படியா? அந்த அதிர்ச்சியில அதுக்கு சித்தப்பிரமையே பிடிச்சிருச்சு. நம்ம கற்பத்துக்கா இந்த கதி? மனசால கூட மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத அந்த பொண்ணுக்கா இந்த கதி? ஏன்னா அவளை குணமாக்குறதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்குமா, ராஜ்மோகன் மறுபடியும் அவளை மனைவியா ஏத்துக்கிட்டா முடியும். இந்த காரியத்தை நிறைவேற்றதான் நான் ஜெயில இருந்து தப்பி வந்தேன். கற்பகத்தோட குழந்தை உமாவுக்கு என் உயிரை கொடுத்தாவது அவங்க அப்பாவை கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். அதை நிறைவேற்ற முடியாம இவ்வளவு பெரிய இடி என் தலையில விடுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. புரியுதுண்ணா. அந்த சகோதரிக்கு வாழ்வு கொடுக்கணும்னா என்னோட வாழ்க்கையை பறிக்கணும். இந்த சகோதரிக்கு வாழ்வு கொடுக்கணும்னா கற்பத்தோட வாழ்க்கையை அழிக்கணும்னு தவிக்கிறீங்க இல்லையா? ஆமாம்மா, ரெண்டு கண்ணுல நான் எந்த கண்ணம்மா குருடாக்கிக்குவேன். அண்ணா, என் வாழ்க்கையை பத்தி கவலையே படாதீங்க. அது எப்பவோ அழிஞ்சு போயிடுச்சு. கற்பத்தோட சந்தோஷத்துக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கேன். அவளை வாழ வைக்கிறதுக்காக மனைவிங்கிற உரிமையில இருந்து விலகிக்க நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். என் அண்ணனுடைய வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக நானும் ஒரு சின்ன உதவியை செய்ய போறேங்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தங்கச்சி, அண்ணா, அண்ணா. ராஜே, என்னடா ரகசியம்? மாமா, இதுவரைக்கும் நீங்க காட்டு நேரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு வந்தேன். ஆனா கிடைச்ச பணத்தை நீங்க என் கண்ணில் காட்டவே இல்லை. இப்ப இந்த ஜமீன் பூராவும் விற்க போறீங்க. அப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. அதனால கிடைக்கிற பணத்துல எனக்கும் பங்கு கொடுக்கறதா இருந்தா நான் கையெழுத்து போடுறேன். என்ன நீ மிரட்டுறியா? மிரட்டல மாமா. இத்தனை காலம் உங்க சொன்னபடியெல்லாம் கேட்டு வந்த எனக்கு உயிர் வாழ சந்தர்ப்பம் கொடுங்கன்னு கேட்க. என்ன நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு நான் துரோகம் செய்வனா? கிடைக்கிற பணத்துல நம்ம ரெண்டு பேரும் சரிபாதியா எடுத்துக்குவோம். அது மட்டுமல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாவே மேல்நாட்டுக்கு பறப்போம். அடுத்த பிளைட்ல ரெண்டு பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஓகே வந்து சந்தோஷமா பத்திரத்துல கையெழுத்து போடு. மாப்பிள வக்கீல் காட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்த போடுங்க. ஆமா,
ஏன்னா நாளைக்கு ஏதாவது விவகாரம் வந்துட போகுது. ஊரார் படம் நமக்கு எதுக்குங்க? தேங்க்யூ மிஸ்டர் ராஜமோகன். குறிப்பிட்டபடி ஒரு வார கடவுள ஜமீன் எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கு. ஒரு வாரம் இருக்குங்க. இன்னைக்கு சாயந்தரமே படிச்சிடறோம். என்ன மாப்பிள்ள? தேங்க்யூ. மாப்பிள்ள, நான் முதல்ல ஏர்போர்ட்டுக்கு போய் ஆக வேண்டிய காரியங்களை பாக்குறேன். நீங்க பின்னால வாங்க. மாமா, பொட்டிய வரும்போது நான் கொண்டு வரேன். வேணாம் மாப்பிள்ள, உங்களுக்கு கை வலிக்கும். இல்ல மாமா. ஏய், இன்னும் போட்டோ என்கிட்ட தான். ஏ தங்க சோறுங்களா, ஓடுங்களா, போங்கடா, புடிங்கடா, டேய், ஏ முட்டங்கடா, ஓடுங்களா. உன் பிளைன் டிக்கெட் கேன்சல். நீ இங்க தான் இருந்தாகணும். மறுபடியும் மீட் பண்றேன். ஏ ராஜு, நம்ம 2 பேரும் போட்டுக்கிட்ட சண்டையில எதிரி ஜெயிச்சிட்டாண்டா. போட்டோ அவன் கைக்கு போயிடுச்சு. உன் உயிர் கிடக்குதுடா. பெட்டியில இருந்து என் உயிரே போயிடுச்சேடா. நம்ம தலைக்கு மேல ஆபத்து வந்தாச்சு. போலீஸ் எந்த நேரத்தில் பிடிச்சிடுவேன். அதுக்கு முன்னால போலீஸ் கந்தனை பிடிக்க ஏற்பாடு பண்ணணும். என்னையா உங்க உமா மேல யாரோ ஒருத்த கார் எடுத்துட்டு போயிட்டான். ஆமாமா, ரத்தம் இருக்கு. சீக்கிரம் வந்து பாருமா. ஆமா, உமா உமா எந்த படுபாவையோ காரியத்தை துவைச்சாலையா? எந்த பாவி உன் மேல கார் ஏத்துறானோ உங்க மாமாக்கு நான் என்னமா பதில் சொல்ல போறேன்? உமா உமா கவலைப்படாதம்மா, குழந்தைக்கு இன்னும் சுவாசம் இருக்கு. இந்த பாரு, என்னோட நர்சிங்கம் இங்கதான் பக்கத்துல இருக்கு. அந்த குழந்தைய கொண்டு போனா ரத்தம் கொடுத்து எப்படியும் குழந்தைய பிழைக்க வச்சிருவேன். அப்படிங்களா? ஆமா, வா, குழந்தை என் காலையும் நர்சிங்கம் கொண்டு போகலாம். வண்டி எடு. டாக்டர் ஐயா, குழந்தை பொழைச்சுக்கும்ல? அம்மா, மனசை திடப்படுத்திக்கிங்கோ. குழந்தை மோசமான நிலையில இருக்குது, பொழைக்காது. சத்தம் போடாதீங்கோ. ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கோ. முக்கியமானவங்களுக்கு தகவல் கொடுங்கோ. குழந்தையோட மாமா டேவிட் டாக்டர் ஐயா வீட்டுக்கு போயிருக்காரு. நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். டாக்டர் டேவிட் வீடா? அவர்கிட்ட போன்லயே பேசலாமே. வாமா, போன் போட்டு தரேன். ஹலோ, டாக்டர் டேவிட் வீடா? கொஞ்சம் கந்தனை கூப்பிடுறீங்களா? அவசரமா பேசணும். யாரு? கந்தனா? கொஞ்சம் இருப்பான். இந்தம்மா, கந்தன் பேசுறான், பேசு. ஐயோ, நான் கந்தன் பேசுறேன். நான் கண்ணம்மா பேசுறேயா. கண்ணம்மாவா? என்ன விஷயம்? உமா மேல கார் ஏறிடுச்சு. பொழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்றாரு. அப்படியா? நர்சிங்கம் எங்க இருக்கு? ராமநாதன் தெரு 8ஆம் நம்பர். இதோ வர. உமா, 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 கதை முடிச்சு பாருமா. உன் மாமா வந்திருக்கேன் பாருமா. நான் கஷ்டப்படாம இருக்கத்தான் என் கூட வர்றதா சொன்னியே. இப்ப நான் படுற கஷ்டத்தை பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு இருக்கியேம்மா. கண்ணை திறந்து பாருமா. உமா, உமா, உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போற சமயத்துல என்னை கைவிட்டு போயிடாதம்மா. கண்ணை திறந்து பாருமா. சார், நர்சிங் ஹோம்ல இப்படி சத்தம் போடலாமா? நிர்மலா, நீ போட்ட வேஷம் வேஸ்ட். நீ இல்ல, உன் அண்ணனை பிடிச்ச ஆண்டவனே வந்தாலும் சரி, இனிமே அவனை காப்பாற்ற முடியாது. கந்தா, நீ எங்களை ஏமாத்துற. ஆனா நாங்க உமாவுக்கு ஆக்சிடென்ட் சொல்லி அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து உன்னை ஏமாத்தி பிடிச்சிட்டோம் பாத்தியா? கந்தா, என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுக்கிட்டு போனியே பணப்பட்டியும் போட்டோவையும் எங்க வச்சிருக்கிற சொல்லு.
சொல்லு சொல்லு. மரியாதையா அவரை விட்டுடு. இல்ல கதவை தர. என்ன பத்தி கவலைப்படாதீயா. உன்னை பார்த்தாங்க சுட்டு கொண்டுடுவாங்க. சீக்கிரம் தப்பிச்சு போயா. நான் சொல்றத கேளியா. குட் மார்னிங். இவன் பலால ஆள் இல்ல. அவனேதான். நம்ம பாஸ்கர் சொல்லி பினிஷிங் கொடுத்துடலாமா? பின்னாலமா? அண்ணனை காப்பாத்துறதுக்காக உயிரை பறிகொடுக்க துணிஞ்சிட்டியம்மா. உன்னை வாழ வைக்க முடியாத அண்ணன் முகத்தை பார்க்க பிடிக்காம இப்ப தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சிட்டியம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னா, நான் விரும்பினதெல்லாம் கொடுத்து இந்த பலத்த ஆளாக்குறேன்னு எனக்கு நான் கொடுக்கறதுக்கு இந்த உயிராவது இருந்துச்சு. அத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா. சீக்கிரம் தப்பிச்சிட்டனா? சீக்கிரமா தப்பிச்சு.
உயிரோட விடமாட்டேன், உன்னை கொல்லாம விடமாட்டேன். கடவுள் மாமா, எப்படியாவது எங்க அப்பாவை என்கிட்ட கொண்டாந்து சேர்க்கிறீங்களா மாமா? சொல்லுங்க கடவுள் மாமா. நீ சாகக்கூடாது, நீ வாழணும், நீ வாழணும். என் தங்க நிர்மலாவை சுட்டது நீ இல்லை, நான் தான். கந்தா, ஆமா, அப்படித்தான் போலீஸ்ல சொல்ல போறேன். அதனால எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும், நீ தப்பிச்சுக்கலாம். நான் உன் உயிரை காப்பாத்துறதுக்கு பிரதி உபகாரமா உன்னை ஒரே ஒரு வரம் கேட்கிறேன். தருவியா? சொல்லுங்கண்ணா, கண்டிப்பா தரேன். கற்பகத்தை உலகம் அறிய உன் மனைவியை ஏத்துக்கணும். என் அன்பு உமாவுக்கு நீதான் தந்தைங்கிறத ஒப்புக்கொள்ளும். அவங்க 2 பேரையும் கண்கலங்காம வாழ வைக்கணும். சரியா ராஜி? சரியா? என் தங்கச்சியை நான் தான் சொன்னேன். பிராசிகியூஷன் தரப்பில் ஏதாவது சொல்லப்பட வேண்டியிருக்கிறதா? மயிலாள், குற்றவாளியை தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டார். மேலும் சாட்சிபூர்வமாகவும் கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. தேர்ஃபோர் எதிரி தூக்கு தண்டனைக்குரிய கடுமையான குற்றத்தை செய்திருக்கிறார் என்பதும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. தேர்ஃபோர் இதற்கு மேலும் குற்றவாளியை கேள்வி கேட்டு இந்த கோர்ட்டின் நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. தட்ஸ் ஆல் மை லார்ட். இந்த வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டிய அடுத்த சாட்சி தேவி உமா. உமா உமா உமா. நான் ரொம்ப சின்னவனா இருக்கேன், கூண்டை எனக்கு மேல பெருசா இருக்கு, யாரையும் சரியா பார்க்க முடியல. தயவு செஞ்சு இதுக்குள்ள ஒரு ஸ்டூல் போட சொல்றீங்களா? தேங்க்ஸ் மை லார்ட். சொல்லு. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. என்ன சார் இது? பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி வடிவேகமா போறீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். சரி சரி. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. உமா, எஸ் மை லார்ட். கோர்ட்ல பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? ஐ நோ God will punish me. கடவுள் என்னை தண்டிப்பார். நீ சொல்ல நினைக்கிறத தயக்கம் இல்லாம தைரியமா சொல்லலாம். நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. மை லார்ட், நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு வார்த்தை தான். அதோ அந்த கூண்ல நிக்கிறாரே கடவுள் மாமா, அவர் நிரபராதி, எந்த குத்தமும் செய்யல. My lord, I pray for your lordship's permission to cross-examine the witness. Yes, proceed. Thank you. ஏமா குழந்தை, உன் பேர் என்ன? உமா 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 அப்படின்னு 3 தடவை சத்தம் போட்டாரே, உங்க காதுல விழலையா? நன்னா பேசுற, இன்டெலிஜென்ட் சைல்ட். Thank you. இங்க பாருமா, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் சும்மா டான் 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 பதில் சொல்லணும். ஓ, என்ன உன் தோப்பனாரா நினைச்சிட்டு சொல்லலாம். சாக்லேட் வேணாலும் வாங்கி தர்றேன், சமத்தோ இல்லையோ? எஸ் proceed. நீ கான்வென்ட்ல படிச்ச குழந்தை இல்லையா? ஆமா. பொய் சொல்றது பாவம்னு நோக்கு பேபி கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருப்பாளே. ஏன் சார், பேபி கிளாஸ்ல படிக்கிற நானே போய் சொல்ல கூடாதுங்கிறப்போ BA படிச்சேன், நீங்க போய் சொல்லலாமா? பொய்யா? எது பொய்? நீங்க அவரை பத்தி சொன்னதுல எது மெய்யி? Therefore, கண்ணை சுடலைங்கிற. ஆமா. நீ கண்ணால பாத்தியா? Therefore, இந்த கடவுள் மாமா தான் சுட்டாருங்கறீங்க? ஆமா. Sure. நீங்க கண்ணால பாத்தீங்களா? மயில, இந்த குழந்தைக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். இது குழந்தைத்தனமா கந்தனை கடவுள் நினைச்சிருக்கு. அதனாலதான் கந்த குற்றவாளின்னு தெரிஞ்சோம் நிரபராதி சாதிக்க பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கு. Therefore, இதனுடைய சாட்சியத்தை தள்ளுபடி செய்ய வேணும்னு கேட்டுக்கிறேன். That's all, my lord. ஏம்மா, நீ சொல்ல வேண்டியது வேற ஏதாவது இருக்கா? நான் இந்த கடவுள் மாமாவை சில கேள்வி கேட்க எனக்கு பர்மிஷன் கொடுங்க மை லார்ட். ஆகட்டும்மா, கேளு. மாமா, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் உங்க உமா மேல ஆணையா உண்மையை தான் சொல்லணும். வேண்டாமா, வேண்டாம். நான் தான் கொலைகாரன், என்னை காப்பாற்ற முயற்சி பண்ண மாட்டான். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நீங்க பதில் சொல்லணும். சரி. நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து மாதா கோயில்ல ஒளிஞ்சிருந்தீங்களா இல்லையா? ஆமா. அப்போ நான் உங்களை சந்திச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேனா இல்லையா? ஆமா. எங்க அப்பாவை எப்படியாவது என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துடுங்கன்னு நான் உங்க காலை பிடிச்சு கதறப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அது
என் உயிரை கொடுத்தாவது உங்க அப்பாவை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கிறேன்னு சொல்லுங்கள். ஆமா. மயிலாட், இத குறிச்சுக்கங்க. ஐ அப்செக்ட் மயிலாட். இதுக்கு இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லை. இருக்குது மயிலாட். இந்த கொலையை செஞ்சதே எங்க அப்பா தான். அது ப்ரூஃப் ஆயிட்டா எங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணுமா இல்லையா? அப்புறம் இவர் எப்படி எங்க அப்பாவை என்கிட்ட கொண்டாந்து சேர்க்க முடியும்? அதனால தான் எங்க அப்பா செஞ்ச கொலை குற்றத்தை இந்த மாமா தன் தலையில போட்டுக்கிட்டு தன் உயிரையே கொடுக்க வந்திருக்காரு மயிலாட். ஐசி, இந்த கொலை செஞ்சாரே உங்க அப்பா, அவர் யாருமா? அதோ உட்கார்ந்திருக்காரே ராஜு. மயிலாட், மயிலாட், எங்க அப்பா தப்பிச்சு போக பாக்குறாரு. போலீஸ்காரங்களை பிடிச்சு சொல்லுங்க மயிலாட். மயிலாட், துப்பாக்கியில இருந்தது கந்தனுடைய கைரேகை தானே தவிர ராஜ்மோகனுடைய கைரேகை இல்லை. Therefore, ராஜ்மோகன் கொலை செய்யவில்லை என்பது சந்தேகத்திற்கிடமில்லாமல் உறுதியாகிறது. ப்ராசிக்யூட்டர் சார், இங்க கொஞ்சம் வர்றேடா. என்னடி உங்க பேனாவை கொஞ்சம் தர்றேடா. நோக்கு அதுக்கடி பேனா? பயப்படாதீ, என்ன உங்க குழந்தை மாதிரி நினைச்சுட்டு கொடுங்க. சாக்லேட் வேணும்னாலும் வாங்கி தரேன். நம்ம தோல்வியோ. மயிலாட், therefore, பரவாயில்ல, கொடுங்க. ஐயோ, என் பேனாவை உடைச்சிட்டேடி. மயிலாட், லாடு லாமிண்டன் துறையண்டே நான் ஜூனியரா பிராட்டி செஞ்சுட்டு இருக்கச்சே என்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு அப்பா அவ பிரசன்ட் பண்ண பேனா இது. இது ஆயுள் வரைக்கும் உழைக்கும்னு சொல்லி கொடுத்தாளே, உடைச்சிட்டி அடி அபிஷ்டு. ஏன் சார் போய் சொல்றீங்க? நான் தான் உடைச்சேன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுல என்ன என் கைரேகையா இருக்கு? நீ உன் கைரையை தொடச்சிட்டா நீ உடைக்கணும் ஆயிடுமா? எங்க அப்பா கைரேகைய துப்பாக்கியில இருந்து தொடச்சிட்டதுனால அவர் கொலை செய்யலன்னு ஆயிடுமா? Therefore, எங்க அப்பா தான் கொலை செஞ்சாருன்னு நான் நிச்சயமா சொல்றேன். குழந்தையா அது நம்ம மாத்திலையும் இருக்குதுங்களே. ஆனா நீதான் பேனா போட்டு உடைச்சேங்கிறதுக்கு ஐ விட்னஸ் இருக்க. ஐ விட்னஸ். எங்க அப்பா தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கும் ஐ விட்னஸ் இருக்கு. ஐ விட்னஸ். யாரம்மா அந்த ஐ விட்னஸ்? நான் தான் மயிலாட். கொலை நடந்த சமயத்துல நான் ஆஸ்பத்திரியில கொஞ்சம் மயக்கு தெளிஞ்சிருந்தேன். ஆனா கத்தவோ அசையவோ முடியாம கிடந்தேன். எங்க அப்பா நிர்மலாமாவை சுட்டதை நான் கண்ணால பார்த்தேன். அந்த துப்பாக்கியை இந்த கடவுள் மாமா தன் கையில வாங்கி நல்ல கட்டிப்பாட தொடச்சிட்டு தானே சுட்டதா சொன்னதையும் நான் கண்ணால பார்த்தேன். உமா, பெத்த தகப்பனையே காட்டி கொடுத்துட்டியேமா. அதுதான் இல்ல மாமா, அவரு எங்க அப்பா இல்ல மாமா. எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா மாதிரியே இருக்கிற டூப்ளிகேட். அப்படியானா உங்க அப்பா செத்து போயிட்டாரு மயிலாட், செத்து போயிட்டாரு. அவர் தானா சாகல மயிலாட். அவர் கழுத்தை நெரிச்சு ஆற்ற தள்ளி கொண்டுட்டு அவர் பாரி. உங்க அப்பாவை கழுத்தை நெரிச்சு கொன்னது யாருன்னு தெரியுமா? தெரியும், அதோ உட்கார்ந்திருக்காரே கருணாகர், அந்த பாவிதான். உமாவுடைய அப்பாவை கழுத்தை நெரிச்சு நான் கொன்னனா? இல்ல இல்ல, போய், சுத்த போய். உங்க அப்பாவை நான் கொலை செஞ்சதா நீ சொன்னியே, அதுக்கு என்ன ஆதாரம்? ஆமா, நீ உன் கண்ணால பாத்தியா? சொல்லு. நான் பார்க்கல, எங்க அப்பா பார்த்தாரு. செத்து போன உங்க அப்பாவா? இப்ப அவனே இங்க நேர்ல வந்து நான் தான் அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னேன்னு சொல்லிட்டோம். இப்பவே நான் தூக்குறது உங்க தயார். கடவுளே, கடவுளே, இந்த பாவிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவாவது எங்க அப்பாவை அனுப்ப மாட்டியா? அப்பா, அப்பா. உமா, நான் இத வந்துட்டேன். அப்பா, உமா, இது ராஜமோகன் இல்ல, இது ராஜமோகன் இல்ல. ஆவி, ஆவி, ஆவி இல்ல. பாவியான உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட வந்த உண்மையான ராஜமோகன் நான் தான். உமாவோட உண்மையான தகப்பனும் நான் தான். கரம் கோட்டாடவர்களே, 6 வருஷத்துக்கு முந்தி இந்த கருணாகரன் என்ன போலவே இருக்கிற இந்த கோபியை விட்டு மாணிக்கத்தை கொலை செய்ய சொல்லி அத போட்டோவும் எடுத்து வச்சிருந்தார். ஒரு நாள் என் மனைவி கற்பகத்தோட ஆத்தங்கரையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அத்தா, நான் தான் ஒரு ஜமீன்தாரோட மனைவியா இருந்தோம் மாளிகையில வாழாம இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். இதோ பாருங்க, என் வயித்துல பிறக்க போற குழந்தையும்
அப்படித்தான் இருக்கணுமா? எனக்கு ஜமீன் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இத பாரு, நிஜமா சொல்றேன், நீ இருக்கிற இந்த கிராமம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிராமத்துல இருக்கிற சுகம், இன்பம், நிம்மதி நிச்சயமா நம்ம ஜமீன்ல கிடையாது. இங்க வந்தீங்க? அவசரமா பார்க்க வேண்டியிருந்துச்சு, அதனால இங்கேயே வந்துட்டேன். என்ன அவ்வளவு அவசரம்? இந்த செக்கில 1 லட்சம் ரூபாய்க்கு நீ ஒரு சின்ன கையெழுத்து போடணும். 1 லட்சம் ரூபாயா? இதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. மாமா, பணம் என்னது? தெரியும். கையெழுத்து போடு, இல்லைன்னா அரசாங்கம் உன்னை தூக்கல போடும். ஏன் முழிக்கிற? நீ செஞ்ச கொலை குற்றத்துக்காக. நான் சொல்லல, போட்டோ சொல்லுது. நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. போட்டோ போய் சொல்லுதுங்கறியா? முட்டாள்! மேல் நாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச கேமராவில எடுத்த போட்டோ போய் சொல்லாது. ராஜ், ராத்திரி நீ போய் கொலை செஞ்சப்போ ஐயா எடுத்த போட்டோ. மரியாதையா 1 லட்சம் ரூபாய்க்கு நீ கையெழுத்து போடுறியா, இல்ல போலீஸ் லாக்கப்ல போய் நீ கம்பி என்றியா? ஜமீன்தார் இறந்துட்டதா கருணாகரன் நினைச்சா. ஆனா என் ஃப்ரெண்ட் அதிர்ஷ்டவசமா தப்பி வந்து எங்கிட்ட தஞ்சம் அடைஞ்சார். தன் கணவர் கொலை செய்யப்பட்ட காட்சியை கண்ணால பார்த்ததாலதான் அவர் மனைவி கற்பகத்துக்கு சித்தப்பிரம பிடிச்சது. Now she is all right. எல்லாம் இந்த போட்டோவால வந்த வினதம். மிலாத், போலி ராஜ்மோகன் தான் மாணிக்கத்தை கொன்னாங்கிறது அசைக்க முடியாத உண்மை. ஆனா அந்த போலி வேற யாரும் இல்ல, டாக்டர் டேவிட் ஒரு நண்பனான இவன் தான். இத்தனை நாள் இவன் தலைமறைவாய் இருந்ததிலேயே தெரியலையா யார் போலி? டாக்டர் டேவிட் இவனை கொண்டு வந்து ஆள் மாறாட்டம் செஞ்சு ஜமீன் சொத்தை கொள்ளையடிக்க திட்டம் போடுறார். கணம் கோட்டார் அவர்களே, நான் தான் உண்மையான ராஜ்மோகன். நான் உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேன். மிலாத், ஆண்டவன் சாட்சியா சொல்றேன், நான் தான் உண்மையான ராஜ்மோகன். இல்லைங்க மிலாத், அதோ அவர்தான் உண்மையான ராஜ்மோகன். கூண்ல நிக்கிறாரே அவர் போலி. அத ஆதாரபூர்வமா நிரூபிக்கணுமே. என்னால முடியும் மிலாத். எப்படி? உண்மையான ஜமீன்தாருக்கு அவரோட இடது தோள்ல பாம்பு உருவம் பட்டை குத்தி இருக்கும் பாருங்க. எங்க அவரோட இடது தோளை காட்ட சொல்லுங்க பாக்கல. ஏன் முழிக்கிறீங்க? இருந்தாதானே காட்ட முடியும். தோள்பட்டையை காட்டுங்க. உமா, இப்பவாவது தெரிஞ்சுக்கமா, நான் தான் உன்னோட உண்மையான தகப்பன். எங்க ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் காதுக்குள்ள என் அப்பான்னு கூப்பிடுமா. உமா, கூப்பிடுமா. இன்னும் ஒரே ஒரு சோதனை இருக்கு, அதுலயும் நீங்க ஜெயிச்சிட்டா அப்பான்னு ஒரு தடவை இல்ல ஆயுசு பூரா கூப்பிடுறேன். மைராட், உண்மையான ஜமீன்தாருக்கு அவரோட குடும்பத்துல இறந்து போற பெரியவங்க எல்லாரையும் நல்லா தெரியும் இல்லையா? இந்த படத்துல இருக்கிறவங்க யார் யார், அவங்க பேர் என்ன, விளக்கி சொல்லுங்க பாக்கலாம். நம்பர் 1 எங்க அப்பா ரங்கபூபதி. நம்பர் 2 எங்க பெரியப்பா ராஜபூபதி. நம்பர் 3 எங்க பார்ட்னர் சுந்தரபூபதி. அவர் ஜெயிச்சிட்டாரு, நான் தோத்துட்டேன் மைலாட் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் இல்ல, அந்த படத்துல இருக்கிற யாருமே ஜமீன்தாருக்கு சொந்தக்காரங்க இல்ல. இதுல இருக்கிற 3 பேருமே மாறு வேஷத்துல செங்கல்பட்டு பேங்க்ல கொள்ளையடிச்ச கேடிங்க. அவங்களை கண்டுபிடிக்க போலீஸ் கொடுத்த விளம்பரம் இது. மிஸ்டர் போலி ஜமீன்தார் அவர்களே, அந்த கொள்ளைக்காரங்க தான் உங்க சொந்தக்காரங்கன்னு நீங்க ஒப்புக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. உமா, நீதி தேவதையே உன் உருவத்துல வந்து நிற்கும் போது நான் எப்படிமா ஜெயிக்க முடியும்? மிலாட், மாணிக்கத்தை கொன்னது நான் தான்,
என் மனைவி நிர்மலாவை சுட்டது நான் தான். இந்த குற்றங்களை எல்லாம் செய்யும்படி தூண்டி விட்டது இந்த கருணாகரன் தான். உமா, நீ இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? எங்க அப்பாவும் டாக்டர் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இனிமே புதுசா ஏதாவது சொல்லணும்னா அவங்க சொல்லி கொடுத்தாதான் உண்டு. கொலை குற்றம் சாட்டப்பட்ட கந்தன் நிரபராதி என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதால் கந்தனை விடுதலை செய்யும்படி தீர்ப்பு கூறுகிறேன். மாணிக்கத்தை கொலை செய்ததோடு கந்தனின் சகோதரி நிர்மலாவை சுட்டுக் கொண்ட குற்றத்திற்காக ராஜமோகன் என்ற பெயரில் நடமாடிய கோபிக்கும், மாணிக்கத்தை கொலை செய்ய தூண்டிய குற்றத்திற்காகவும் உடந்தையாக இருந்த குற்றத்திற்காகவும் கருணாகரனுக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். Congratulations, Your Majesty. My dear senior, ஏதாவது டிஃபிகல்ட் கேஸ் எங்கிட்ட வந்தா லீகல் அட்வைஸ்க்கு உங்ககிட்ட வருவேன். Therefore, நீ தயவு செய்து ஹெல்ப் பண்ணு. என்ன சொல்ற? My dear prosecutor, thank you for your compliment.